ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அவேக்னிங் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த பொண்ணு எல்லாருமே பிபிக்யூ ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கண்ணாடி போட்டுன்னு இருக்க அந்த பையனும் கேட்குறான், ஆமாம் நீ தான் இந்த பார்பிக்யூவை சாப்பிடணும்னு சொன்னியா? இல்லை அப்படி இல்லை, இந்த இடத்த தான் நான் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன். பார்பிக்யூவை சாப்பிடணும்னு சொன்னது நான் இல்லைப்பா, ஈ தான். அவங்க எல்லாருமே சாப்பிடும் போதே நம்ம ஈ கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் ஈ நீ ஏதோ சொன்னல, அதாவது உனக்குன்னு தனியாக ஒரு கில்டை ஓப்பன் பண்ண போறேன்னு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டியா என்ன? அப்பனா இப்படி சொல்லாத, ஹை ஸ்கூலுக்கு நீ பிளானிங் பண்ணுறியோ? நீங்கள் அப்படி எடுத்துக்க வேணா. உண்மையை சொன்னா இந்த ட்ரைனிங் பில்கிரமேஜ் இது முடிஞ்சக்கப்புறம் நான் ஷாங்காய் நேஷன்லேயே மொத்தமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னது நீ என்ன சொல்கிற? அதாவது பாதிலேயே நம்ம ஸ்கூலை ட்ராப் பண்ணிட்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிக்க போறியா என்ன? இல்லை அப்படி இல்லை, அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதை கேட்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா ஷாங்காய் நேஷனில் ஒரு செம்மையான அகாடமி இருக்கும், டிவைன் சோல்ஜர் அகாடமின்னு. அங்கே தான் போகிறான் அப்படின்னு இவங்களுக்கு சிம்பாலிக்காக அங்கே தெரியுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு காரம் இறங்க எல்லாருமே க்ரீட் பண்ணுறாங்க. அட பீங், வாங்க பீங், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம். அப்புறம் என்ன, போகலாம். உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு இவன் யாருன்னு சொல்றேன், இவனோட பேரு ஹாங் பிங். இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க கால்லாம் பேசியிருப்பால, இந்த மாதிரி ஹாங் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு. அது வேற யாரும் இல்ல, இவரு தான். போலீஸும் அதுக்காக தான் இந்த மாதிரி வாடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்க பிங்கும் வரும்போது அங்க ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்துறான். அங்கதான் போலீஸும் பக்கத்துல இருக்கானா, அதனால அந்த ஆளு கிட்ட வந்து கேக்குறான், ஆமா இந்த பாய்லிங் இவன் இங்க என்ன பண்ண இருக்கான்? அவன் பண்ண வேலைக்கு 15 நாளைக்கு பிரிசன்ல தானே இருக்கணும். இங்க இருக்கானா, அவன் என்ன சீக்கிரமா வெளியில வந்துட்டானா என்ன? அதுவா என்ன விஷயம்னா, பெயில் அமௌண்ட்டை அவர் பே பண்ணோம். அந்த டைம்ல அவர் அதிகமாகவே அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. அதனாலேயே அவர் அப்படியே விட்டாங்க, லஞ்ச பணமா அதை வாங்கிட்டு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். எதுக்காக நம்ம பிங்கு அவரோட பாட்டிக்கு வரணும் இந்த ஆளு? அட கொஞ்சம் பொறுங்க, இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம பாய்லிங் அதாங்க ஹீரோவோட அப்பா. அவரு ரீசெண்டா இப்போதான் கிக் அவுட் ஆனாரு, அதுவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக. அப்படி இருக்கும் போது இது ஒரு ரேரான வாய்ப்பு. அவரு என்ன ட்ரை பண்ண போறாருன்னா, இந்த இடத்துல எப்படியாச்சு சேர்ந்துடலாம் அப்படின்னு பேசுறதுக்காக தான் அவரு வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா பாய்லிங்க, அவர்கிட்டயும் ஏகப்பட்ட கிறிஸ்டல் இருக்கு. இது எல்லாத்தையுமே அவரோட ஃபேமிலிக்காக சேர்த்து வச்சது. இது எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறாரு, இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. ஆனா அத்த செகண்டே அந்த கிறிஸ்டல் எல்லாமே உடஞ்சி போகுது. ஆமா உன்னை யாரா உள்ள விட்டா? ஆனா கேப்டன், இந்த இடத்த என்னோட டிவைன் கில்டுக்காக ஃபுல்லா நான் புக் பண்ணேன். அப்படி இருக்கும் போது வெளியில இருக்க ஒரு தெருநாய் அது எப்படி உள்ள வரலாம்? அப்போனா நம்மளோட சீக்ரெட்ஸ் அது எல்லாமே வெளியில போகுதா? ஆனா ஹீரோட அப்பாவும் அவங்க எவ்வளவோ சொல்றாரு, நான் சொல்றத கொஞ்சோண்டு கேளுங்களேன். இந்த மாதிரி நான் எதுக்காக இங்க வந்தேனா? ஆனா அதுக்குள்ள ஒரு சட்டையை பூச்சி அப்படியே தூக்குறாரு. ஆமா நீ உன்னை என்ன யோசனை இருக்க? உன்கிட்ட ஸ்டேட்டஸ் இருக்கா இல்ல தகுதி இருக்கா? ஏன் முன்னாடி எனக்கு ஈக்குவலா நீ பேசலான்னு பாக்குற? கீழே கிடக்குற அந்த ஒரு குப்பையும் பொறுக்கிட்டு மரியாதையை இங்கிருந்து ஓடி போயிடு. ஹேய் எல்லாருமே கேட்டுக்கோங்க, இதுக்கு மேலேயும் எந்த விதமான நாயும் இந்த கில்டுக்குள்ள வரக்கூடாது, புரியுதா? இப்படி இவங்க சொல்லும் போது ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த கடுப்பு எல்லாத்தையுமே இந்த ஸ்டோன் மேல ஒரு காட்டுறாரு. அங்க அடிக்கிற அடியில அந்த ஸ்டோனே உடஞ்சு போயிடுது. இத்தனைக்கும் அவரோட கையில இருந்தும் அப்படி ரத்தமா ஊத்துது. அவங்க கோவம் அவரோட முகத்துல அப்படி தெரியும். நான் உங்க எல்லாரையுமே நான் கொல்லாம விட மாட்டேன். என்னைய வாட அசிங்க பத்துறீங்க, இவ்வளோ தைரியம் இருக்கும் உங்களுக்கு? என்னையே ரொம்ப கீழ்த்தனமா நீங்க பாக்குறீங்களே. ஒரு மேல ரொம்ப கோவமான இன்டென்ஸான ஆறாவது. பின்னாடி இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த யூஸ்லெஸ்ஸான சீஃப் ஹாங்பிங்க அவனை கண்டிப்பா நான் விட போதில்ல. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டால. உங்க எல்லாரையுமே தேடி நான் கொள்ளுவேண்டா. சீன்ல ஹீரோவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியாது அவரோட அப்பாவும் வெளியில தான் இருக்காருன்னு. ஆளும் ரொம்ப கோவத்தோட அங்க வெளில வந்திருக்கானா. அந்த டைம்ல தான் ஹீரோவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒரு நல்ல சகுனமா இருக்கு, நானே தேடினேன் யாரையாச்சும் அடிக்கணும்னு, பரவாயில்ல நீ ஏன் மாட்டிருக்க. இதை பாக்குற நம்ம ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப பயந்து போயிடறாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. சீன் அப்படியே பார்பிக்யூ ஷாப்புக்கு வந்து அந்த இடத்துல ஷாங்காய் நேஷன்ல அந்த டிவைனான அகாடமி இருக்குன்னு, அந்த டிவைனான அகாடமியில இருக்க கில்டாலுங்க இங்க வந்திருக்காங்க. அங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ சொல்றான், ஹேய் பாத்தியா அவங்க எல்லாருமே நீ இதுக்கு முன்னாடி சொன்ன அதே அகாடமிலேருந்து வந்திருக்காங்க. இங்க கண்டிப்பா மூவ் ஆயிட்டா இந்த மாதிரி ஆளுங்களை உனக்கும் தெரியும். ஆனா யாரு யோசிச்சா இந்த மீல் தான் நம்மளுக்கு ஃபேர்வெல்லா இருக்கும்னு. அடே பைத்தியக்காரா, இது ஒன்றும் ஃபேர்வெல்லா இருக்குது. நானும் ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ண போறேன்.
அது மூலமா நானும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனையும் வராது. இதை கேட்குற அந்த கண்ணாடி போட்டு இருக்க அந்த பையனை சொல்றான், அட எல்லாருமே என்ன இப்படி பேசின்னு இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம ஈயோட பர்த்டே, அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். உங்க ஈயும் யோசிக்கிறான், ஏன்னு தெரியல எல்லாம் சரியா போற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லாத மாதிரி இருக்கு. சியர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சீன் அப்படியே நம்ம ஹீரோட அம்மாவை நோக்கி வருது. அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, அங்க கையெல்லாம் பயங்கரமா அங்க நடுங்குது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் முதுகுக்கு பின்னாடியே ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கியோ, நீ என்ன மறந்துட்டியா நம்மளோட வீடு எங்க இருக்குன்னு? நீ இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்றனா, யாரு கூட வாழ்ற, யார் அது, வேற யாரோ ஒருத்தங்க மேல நீ ரிலே ஆகுற மாதிரி இருக்கு போலியே. அங்க ஹீரோட அம்மாவாலையும் எதுவுமே அங்க சொல்ல முடியல. ஆல்ரெடி அவங்க பயத்துல இருக்காங்க, அவங்க உடம்பு எல்லாமே அப்படி ஷேக் ஆகுது. சரி நீ கவலைப்படாத, உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கிளியரா ஞாபகம் வர வைக்கிறேன். அப்புறம் தான் அவரு கையை பார்க்குறாரு. கையில் நம்ம ஹீரோ கொடுத்த அதே விஷயம் இருக்குமா? ஆமாம், இந்த விஷயத்த யாரு கொடுத்தா? நான் சொன்ன அதே ஆளை குத்துருக்கான். இதுலேயும் ஒரு விலை உயர்ந்த பொருள், கழுத்தில் ஒரு லாக்கெட்டு. இந்த மாதிரி விஷயம் இருக்கும் போதே எனக்கு தெரியுது எப்படி ரொம்ப சூப்பரான ஹவுஸ் நீ ரெண்ட் பண்ணுன. ஆனால் நீ பண்ணது சரியில்லை, அதுக்கான தண்டனை இது இப்படின்னு வேகமாக பஞ்ச் அடிக்கலான்னு வரும்போது திடீர்னு அவங்களோட கையில் இருக்க அந்த பொருள் பயங்கரமாக க்ளோ ஆகுது. அந்த இடத்துல அந்த 2 லாட்ஸும் அப்படியே பிடிக்கிறாங்க. நிறுத்து. ஹீரோட அப்பாவுக்கு தெரியல, அந்த 2 மாஸ்டரும் நம்ம ஹீரோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மாஸ்டர் நாங்க இருக்கோம், நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம், அதே மாதிரி முன்னாடி இருக்க நீ இறந்தாகணும். அப்புறம் தான் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு புரியுது இதுக்கு காரணம் நம்ம தான். ஆளு மதர்ஸ் டே அப்போ ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்டா குத்துருப்பான். கொடுக்கும் போதே அவன் சொன்னான், அம்மா நான் இல்லாத போது இந்த பிரேஸ்லெட்டை கைட்டாதீங்க, இதை நீங்க போட்டுக்கோங்க, எல்லா டைமும் உங்களோட கையில இருக்கணும் என்ன இப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவங்களுக்கு புரியல, இப்பதான் அவங்களுக்கு விஷயமே புரியுது. இந்த இடத்துல படுவேகமா அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணு, இதனால அவர் அப்படியே பின்னாடி போய் விழுறாரு. அவங்க திரும்பவும் இன்னொரு மாஸ்டர் அட்டாக் பண்ணும் போது அப்படியே அவர் தள்ளி போய் விழுறாரு. ஆனா அப்பயும் அவரோட முகத்துல வெறி கலந்த சந்தோஷத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஹேய், நான் யோசிச்சேன் இப்படி என்னோட கோவத்தை நீக்கலான்னு, பர்ஃபெக்டா இருக்கு, என்னோட எல்லா கோவத்தையும் உங்க எல்லாரு மேலேயும் இறக்கலான்னு இருக்கேன். இப்படி இந்த மாதிரி பிரச்சனை போயின்னு இருக்கா. ஏன் தெரியல நம்ம ஹீரோ அந்த லாக்கெட்டையே பார்த்துன்னு இருக்கான். அங்க ஒரு மாதிரி அது ரியாக்ட் பண்ற மாதிரி அவனுக்கு தோணுமா, இதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவன் சொல்றான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துடுறான். அவங்களுக்கு தெரியல எதுக்காக இவன் இப்படி சொல்றான்னு. வெளியில வந்தோடனே நம்ம ஹாங் கிட்ட அவன் கேட்கறான், ஆமா என்ன, நான் கேட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சதா? அப்பா இப்போதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆனாரு, அதே மாதிரி எங்க அப்பாவோட பேன் குயிக்க அங்கேயோ ஒரு போனாரு, ஆனா அவரை தொத்தி விட்டாங்க. அது வரைக்கும் ஒரு ட்ராக் பண்ண முடிஞ்சது. ஆனா எப்போ ஒரு அந்த பேன் குயிக் அந்த ஹோட்டலை விட்டு போனாரோ அதுக்கப்புறமா ஒரு ட்ராக்கே பண்ண முடியல, அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. அதனால அவங்க அம்மாவை நினைச்சு அவனுக்கு பயமாவுது. வீடியோ கால் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான், ஆனா அங்க கனெக்ட் ஆகுற மாதிரியே இல்ல. அப்போனா எங்க அம்மா கிட்ட அவங்களோட போன் இல்லையா? இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்க அப்பா போன அந்த ஹோட்டல் அதுக்கு கிட்டே தான் நான் ரெண்ட் செஞ்சிருக்கேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, போற வழியில எங்க அம்மா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா இப்போ பெரிய ஆபத்து, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் இப்படின்னு ஆளு சைக்கிள் எடுத்துன்னு செம்ம வேகமா போறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.